இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் நிராகரிப்பு அப்படிங்கிற தலைப்பில் தொடர்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு நம்முடைய சுய பராமரிப்பு. அதை தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா நம்முடைய சுய பராமரிப்பு ரொம்பவே முக்கியமாக இருக்குது. நம்ம நிராகரிப்பை சந்திக்கும் போது நம்ம பாதிக்கப்படுறோம். அப்போ நம்ம உடல் ரீதியாக, மன ரீதியாக, ஆவிக்குரிய ரீதியாக நம்மளை நாம் பராமரிக்கிறது ரொம்பவே அவசியமாக இருக்குது. அதை நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் நம்ம கற்றுக்க போகிறோம். பொதுவாகவே நம்ம நிராகரிக்கப்படும் போது நம்மளுடைய தனிநபர் ரொம்பவே பாதிக்கப்படுவோம். அது வெளியில இருந்து அந்த காயம் வேற யாருக்கும் தெரியாது. அதாவது வெளிப்பிரகாரமாக ஒரு காயம் இருக்குன்னா அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்ம நிராகரிக்கப்படும் போது மனதளவில் காயம் ஏற்படுது. அதற்கு மருந்தே கிடையாது. அது நம்முடைய உடல் ஆரோக்கியத்தையும் பாதிக்குது. நம்மளை நாமே குற்றவாளியாக ஆக்கிக்கிடுதோம். அது ரொம்பவே தப்பு. ஆனால் அதுலேருந்து நம்ம எப்படி மீண்டு வரலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சோனாலி அவங்கள தான் சந்திக்க போகிறோம். இவங்க நிராகரிக்கப்பட்டு இருந்தாங்க. விருப்பமே இல்லாத ஒரு வாழ்க்கையில் இவங்க சிக்கிக்கிட்டு இருந்தாங்க. தனிமை மற்றும் பிரச்சனையில் இருந்த அவங்க எப்படி அதிலிருந்து மீண்டு வந்தாங்க, ஒரு புதிய வாழ்க்கை பெற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். என் பேர் சோனாலி. நான் மும்பையை சேர்ந்தவ. மேலும் நான் பைபிள் காலேஜில் BTH படிச்சுட்டு இருக்கேன். என் வீட்டில் நான் என் அப்பா கூட ரொம்ப நெருக்கமாக இருப்பேன். எனக்கு என் அப்பாவை தவிர வேற எந்த உலகமும் தெரியாது. மகள் என்பதை விட அவருக்கு நான் ஒரு ஃப்ரெண்டாக இருந்ததுனால என் அப்பா கூட எனக்கு நல்ல ஒரு நட்புறவு இருந்துச்சு. எங்கள் அப்பாவுக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கேன்சர் இருக்கிறது தெரிய வந்தது. அது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ரொம்ப லேட்டாக தான் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க கடைசி ஸ்டேஜில் இருந்தாங்கன்னு சொல்லலாம். அப்பா இறந்ததுக்கு பிறகு நான் ரொம்ப மன அழுத்தத்துக்குள்ளே போயிட்டேன். என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. யார்கிட்டையும் பேசாமல் நான் அமைதியாக இருந்தேன். அப்புறமா எனக்கு பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட் ஆனா. ஒரு தடவை அவள் என்னை வெளியில் கூட்டிகிட்டு போய் அங்கே ஒருத்தரை எனக்கு அறிமுகப்படுத்தினான். அவங்க கூட இருந்து நான் போதை பழக்கத்தை ஆரம்பித்தேன். சிகரெட் பிடிச்சேன். அதுக்கப்புறமா அவங்களால நான் கொஞ்சம் குடிக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நாள் அவன் என்ன செஞ்சான்னா, என்னை அவனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். நீ இவன் கூட ஏதாவது செய்யணும், அவன் கூட நீ உறவு வச்சுக்கணும்னு சொன்னான். எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன், அப்படியெல்லாம் என்கிட்ட சொல்லாதன்னு சொன்னேன். அவங்கள ஏமாத்திட்டு அங்கிருந்து நான் ஓடிட்டேன். அங்கிருந்து மும்பைக்கு நான் போன உடனே அவனும் எனக்கு பின்னாடியே அங்கே வந்துட்டான்றது எனக்கு தெரியாது. அவன் வரத்துக்கு முன்னாடியே அவனுக்கு அறிமுகமாக இருந்த விபச்சாரம் செய்கிற சில பொண்ணுங்க என்னை பிடிச்சுக்கிட்டாங்க. நீ எங்கேயும் போகக்கூடாது, நீ எங்க கூடவே தான் இருக்கணும்னு சொன்னாங்க. மும்பையில் என்னை பல இடங்களுக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்கே இருக்கிற பெரிய பெரிய ரெட் லைட் ஏரியாக்களில் என்னை 2-3 நாட்கள் வச்சுருந்தாங்க. அங்கே என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாங்க. அங்கிருந்து அவனுக்கு தெரிஞ்ச எல்லா இடங்களுக்கும் ஃபோன் பண்ணி பேசினான். அப்புறம் அவன் என்னை மும்பை சிட்டியை விட்டு வெளியே பல இடங்களுக்கு கூட்டிட்டு போனான். அப்புறம் சில போலீஸ்காரங்களும் குழந்தைங்கள மீட்கிறவங்களும் என்ன சந்திச்சாங்க. அப்ப நான் அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னேன். இந்த நபர் என்கிட்ட ரொம்ப தப்பா நடந்துகிட்டாரு, என்னை ரொம்ப அடிச்சாங்க, என்னை இப்ப விற்கிறதுக்காக கொண்டு போறாங்கன்னு சொன்னேன். அப்பதான் நீங்க என்ன பாத்தீங்கன்னு சொன்ன உடனே அவங்க அந்த ஆளை பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்காக என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஏன்னா என்னோட நிலைமை அவ்வளவு மோசமா இருந்தது. இப்படி நடந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு ஹாஸ்டல்ல இருந்தேன். அந்த ஹாஸ்டலுக்கு வெளியே இருந்து ஆட்கள் வருவாங்க. அவங்க படம் போட்டு காட்டுவாங்க. ஒரு நாள் இயேசுவோட வாழ்க்கையை பற்றிய ஒரு படத்தை எங்களுக்கு போட்டு காமிச்சாங்க. அதோட கடைசி பகுதியில் இயேசு சிலுவையில இருந்து ஜெபம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். அப்போ ஒருத்தவங்க கிட்ட இது என்னன்னு நான் கேட்டேன். அப்போதான் என் வாழ்க்கையில நான் முதல் தடவையா ஜெபம் செஞ்சேன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீங்க படுற கஷ்டத்தை பார்த்துட்டு எனக்கும் கஷ்டமா இருக்கு, எனக்கு ரொம்ப அழுகையா வருதுன்னு நான் சொன்னேன். அங்க இருந்து நான் பைபிள் வசனத்தை வாசிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு கிடைச்ச இந்த 2வது வாழ்க்கை, அதாவது எனக்கு நிறைய நடந்துச்சு. இருந்தாலும் இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறது தேவனோட கிருபையால தான்னு நான் உணர்ந்தேன். நான் தப்பு பண்ணியிருக்கேன், நான் பாவம் செஞ்சிருக்கேன், நான் பாவிதான். இது எனக்கு அவர் தந்த புது வாழ்க்கைங்கிறது அங்கீகரிச்சேன். தேவனுக்கு முன்னாடி நான் எப்படி போவேன்னு எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. அவர் மிகவும் பரிசுத்தமானவர்.
அவருக்கு முன்னாடி என்னால நிக்க முடியாதுன்னு யோசிச்சேன். இருந்தாலும் தேவன் என்னை ஏத்துக்கிட்டாரு. நீ என்னோட மகள், நான் உன்னை என்னோட ரத்தத்தால வாங்கியிருக்கேன், நான் உன்னை சுத்தமாக்கிட்டேன். நீ எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் கூட நான் உன்னை என் கையால படைச்சிருக்கேன், நீ என்னுடையவள்னு சொன்னாரு. இந்த விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் பிடிஹெச் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நான் ஊழியம் செய்வேன். அது பெண்களுக்கான ஊழியம். ரெட் லைட் ஏரியால இருக்கிற பெண்களுக்காக, அம்மா அப்பா இல்லாத பெண்களுக்கான ஊழியமா அது இருக்கும். அவங்களுக்காக சென்டர் திறப்பேன். ஏன்னா நான் அந்த விஷயங்கள்ல கடந்து போயிருக்கேன். அதனால என்னால அவங்கள நிறைய ஊக்குவிக்க முடியும், உற்சாகப்படுத்த முடியும். தேவன் எப்பவுமே என்கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, உலகம் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். இந்த விஷயம் உனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கும். சோர்ந்து போகாதீங்க, தேவன் மேல நம்பிக்கை வைங்க. இன்னைக்கு நான் செய்யற மாதிரி அவர் சொன்ன வழியில நடங்க. அந்த விஷயங்கள் மட்டும்தான் நான் முன்னேறதுக்கு எனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கு. சோனாலி, நீங்க எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமா இருக்கீங்க. உங்களுடைய சாட்சி எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கு. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம நிராகரிப்பை சந்திக்கும் போதும், கடினமான சூழ்நிலையை சந்திக்கும் போதும் நம்ம ரொம்பவே கஷ்டப்படுவோம். ஆனா அப்படிப்பட்ட நேரத்துல இயேசுவின் அன்பு நம்மளை எப்படி முழுமையா மாற்றும் அப்படிங்கிறத நம்ம சோனாலியுடைய சாட்சியின் மூலமா பார்த்தோம். அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க எப்படி ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு, ஒரு தரிசனத்தை தேவன் அவங்களுக்கு கொடுத்திருக்காரு. இன்னும் அவங்க எல்லா ஆசீர்வாதங்களையும் பெறட்டும். எனக்கும் உங்களுக்கும் உயிர் தந்த தேவன் ராகா போன்ற பெண்களையும் பயன்படுத்துகிறார். அது மட்டும் இல்லை, ஊரே சகேவை பற்றி தப்பாக பேசினாங்க. ஆனால் இயேசு அவங்க வீட்டுக்கு போனார், எல்லாவற்றையும் மாற்றினார். தேவன் நம்மை நேசிக்கிறார். நீங்கள் உங்களை நேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும் தேவன் உங்களை நேசிக்கிறார். உங்கள் மேலே அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். உங்களை அவர் பாதுகாக்கிறார். இந்த உலகம் உங்களை பற்றி எப்படி நினைக்குது அது முக்கியம் கிடையாது. நீங்கள் எப்படி இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் அப்படியே தேவன் உங்களை ஏற்றுக்கொள்கிறார். உங்கள் மேல் அவர் அன்பாக இருக்கிறார். உங்களுக்காக பைபிள்லேருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். ஆயினும் நான் உங்களாலேயாவது மனுஷருடைய நியாய நாளின் விசாரணையினாலேயாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியமாய் இருக்கிறது. நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறதில்லை. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன். ஆகிலும் அதனாலே நான் நீதிமானாகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. நீங்க எப்படி இருக்கீங்க அதை நினைச்சு கவலைப்படுங்க. மற்றவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்க கவலைப்படாதீங்க. இதுதான் நீங்க உங்க மேல அக்கறையா இருப்பதற்கு ஒரு சிறந்த வழியா இருக்கு. மற்றவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க, எப்படி மதிக்கிறாங்க, உங்க முதுகுக்கு பின்னாடி உங்களை பத்தி என்னெல்லாம் சொல்றாங்க, இதெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. இப்படி இருந்தா மட்டும்தான் உங்களை பத்தி நீங்க அக்கறை எடுத்துக்க முடியும். ஆனா இந்த உலகமே இதுல தான் சிக்கிட்டு இருக்கு. என்னை பற்றி அவங்க என்ன யோசிப்பாங்க, இவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சி நம்மளை நம்ம குறைவாக மதிப்பீடு செஞ்சு நம்மளே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அடுத்தவங்களை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருக்க ஆரம்பிப்போம். ஆனால் இந்த வசனத்தில் பவுல் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, என்னை நான் குற்றவாளியாக தீர்ப்பது கிடையாது, என்னை நியாயம் தீர்ப்பவர் ஆண்டவர் தான். என் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறது ஆண்டவருக்கு நல்லா தெரியும் அப்படின்னு பவுல் சொல்கிறாரு. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்காமல் இருந்திருக்கலாம். யாராவது உங்களை தவறாக பயன்படுத்தி இருக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் உங்களை பற்றி தவறாக மதிப்பீடு செஞ்சு, ஐயோ மற்றவங்க என்னை இப்படிலாம் நினைக்கிறாங்களே அப்படின்னு உங்களை நீங்கள் குறைவாக மதிப்பீடு செஞ்சு உங்களை நீங்களே நிராகரிக்க ஆரம்பிக்காதீங்க. இது உங்களுக்குள்ள ஒரு பாதிப்பை கொண்டு வரும். அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க நம்மளை பற்றி, இதை பற்றி நீங்கள் நினைக்கிறத முதல்ல நிறுத்தணும். இதுதான் உங்கள் மேலே நீங்கள் அக்கறையாக இருப்பதற்கு ஒரு முதல் வழி. அது ஒரு சிறந்த வழி. நீங்கள் எப்படி இருந்தாலும் தேவன் உங்களை நேசிக்கிறாரு. அவர் எப்போவுமே மாற மாட்டார். தன்னுடைய உள்ளங்கையில் உங்களை வரைந்திருக்கிறார். அவருடைய பார்வையில் நம்ம எல்லாருமே விலையேற பெற்றவர்கள். அதனால் யார் என்ன நினைப்பாங்க அப்படின்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்ம எல்லாருமே தேவன்கிட்ட வருவோம். அதற்கு ஜெபம் ரொம்ப அவசியம். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா நீங்கள் எங்களுடைய CBN ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம்.
உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு ஏதேனும் சந்தேகம் பகுதியை பார்க்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு இந்தியன் நேஷனல் இவாஞ்சலிக் சர்ச்சில் இருந்தும் ஜம்முவில் இருக்கும் ஜெப வீட்டில் இருந்தும் அஜ்மீரில் இருக்கும் கருணாலய ஆசிரமத்தில் இருந்தும் தேசிய சேனலில் ஒளிபரப்பாகிறது. மே மாதத்தில் நாட்டில் ஒவ்வொரு பகுதியில் இருந்த இந்த அழகான பாடலை கலர்ஸ் டிவியில் ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் பார்த்து மகிழுங்கள். இன்னும் அதிகமாக கிறிஸ்துவ பாடல்களை கேட்பதற்கு CBN இந்தியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நிராகரிப்பு தொடரில் இன்னைக்கு நம்ம பார்ப்பது நம்முடைய சுய பராமரிப்பு பற்றி பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாக நம்ம நிராகரிப்புக்குள்ளே கடந்து போகும்போது ரொம்பவே பாதிக்கப்படுவோம். அது வெளியில் தெரியலனா கூட உள்ளான பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் மற்றவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க என்னை பற்றி அப்படின்னு நினைக்கக்கூடாது. தேவன் என்னை பற்றி என்ன நினைக்கிறாரு அதை மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணும். அதை தான் நம்ம பைபிள் வசனம் மூலமாக பார்த்தோம். சில நேரங்களில் இந்த சுய பராமரிப்பு அப்படின்னு வரும்போது நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவத்தை நமக்கு நாமே கொடுக்க மாட்டோம். மற்றவங்களை நம்ம நல்லா அக்கறையாக பொறுப்பாக கவனிச்சுப்போம். ஆனால் நம்மளை பற்றி நம்ம கவலையே பட மாட்டோம். இப்படியும் சிலர் இருக்காங்க. ஆனால் அப்படி நம்ம இருக்கக்கூடாது. முதலாவது முன்னுரிமை நம்ம தேவனுக்கு தான் கொடுக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, தேவ ஜனங்களோட நீங்கள் ஐக்கியமாக இருங்க. இது எல்லாமே தேவனுக்கு பிரியமான காரியம். இதையெல்லாம் செய்யும்போது தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே பல அற்புதங்களை செய்வார். இப்போது ஏதேனும் சந்தேகம் பகுதியை பார்க்க இருக்கிறோம். நீங்கள் அனுப்பி இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு நாங்கள் பதில் தரப்போகிறோம். வாங்க பார்க்கலாம். வந்திருக்கக்கூடிய முதல் கேள்வியை பார்க்கலாம். நம்மில் நாம் அன்பு காட்டாவிட்டாலும் தேவன் நம்மை நேசிக்கிறாரா? இது ஒரு அழகான கேள்வி. தேவன் நம்முடைய அன்பை சார்ந்து அவர் அன்பு காட்டுவது இல்லை. தேவன் தான் நம்ம மேல அன்பு கூறுதாரு. இதுதான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சோனாலி அவங்களுடைய சாட்சியில பார்த்தோம், சகையுடைய வாழ்க்கையில பார்த்தோம். இவங்க தங்களை நேசிக்கல, ஆனா தேவன் இவங்களை நேசிக்கிறாங்க. இதை இவங்களுடைய சாட்சியின் மூலமாகவும் நம்ம பார்த்தோம். அவங்க விரக்தியில ரொம்ப உடைஞ்சு போய் இருக்கும்போது தேவன் கிட்ட வந்தபோது தேவன் அவர்களை நேசித்தார். தேவன் எப்பவுமே நம்மளை நேசிக்கிறார். நீங்க உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க அது முக்கியமான விஷயம் கிடையாது. அவர் உங்களை நேசித்தார், நேசிக்கிறார், நேசிப்பார். இததான் பைபிள் வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. வந்திருக்கக்கூடிய இரண்டாவது சந்தேகத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சமுதாயத்திற்கு ஒரு நல்ல மனுஷனாக நான் என்ன செய்ய வேண்டும்? என்னை நான் பராமரிப்பது எப்படி? இந்த கேள்வி கேட்டதற்காக மிக்க நன்றி. நீங்க தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கீங்க. அதுவும் ரொம்ப அற்புதமா உங்களை படைச்சிருக்காருன்னு பைபிள் நமக்கு சொல்லுது. அப்ப நீங்க தேவனை முதல்ல நேசிங்க, அவர் மேல அன்பு செலுத்த ஆரம்பிங்க. இந்த அன்பு உங்களை சுத்தி இருக்க எல்லாத்தையுமே மாத்தும். ஏன் அப்படின்னா இந்த உலகம் முழுக்க நம்மளை சுத்தி வெறுப்பும் பகையும் தான் இருக்கு. ஆனா நீங்க இந்த அன்பை காட்ட ஆரம்பிங்க. உங்க மேல நீங்க வைக்கிற அன்பும் தேவன் மேல நீங்க வைக்கிற அன்பும் தான் இந்த உலகத்தை மாத்தும். நீங்க கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நாங்க பதில் தந்துட்டோம். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்ககிட்டயும் இதே மாதிரி கேள்விகள் இருந்தால்
நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்ப வேண்டிய எண் 9910401010. அப்படி இல்லை அப்படின்னா CBN இந்தியா யூடியூப் சேனல்ல இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷன்ல பதிவு பண்ணலாம். பைபிள் வசனங்கள் மூலமாக தேவன் எங்களுக்கு தரக்கூடிய அந்த தனிப்பட்ட அனுபவத்தின் மூலமாக உங்களுடைய சந்தேகங்களுக்கு நாங்க பதில் தருவோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு இந்த அன்னையர் தினத்துல நம்ம விசேஷமா தாய்மார்களுக்கு ஜெபம் பண்ணுவோம். தாய்மார்களே, பொறுப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால நேரமும் குறைவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தேவன் உங்களோட எல்லா கஷ்டங்களையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காருன்னு நான் சொல்ல விரும்புறேன். அதனால நீங்க எந்த கவலையுமே படாதீங்க. நீங்க மே 10ஆம் தேதி 3 மணிக்கு லைவ் ஜெபத்துல கலந்துக்கோங்க. நீங்க ஒரு அம்மா இல்லைன்னா கூட சில சூழ்நிலைகளால நீங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா மே 10 இல்லைன்னா 20ஆம் தேதி 3 மணிக்கு நீங்களும் அந்த ஜெபத்துல கலந்துக்கிட்டு ஆறுதல் அடையலாம். CBN இந்தியா யூடியூப் சேனல்ல நீங்க இணையலாம். இந்த லைவ் ஜெபத்துல இணையறதுக்கு நீங்க இப்போதே உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9910401010ல எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க உங்க கூட லிங்க் ஷேர் பண்ண முடியும். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நிராகரிப்பு அப்படிங்கிற தொடரில் இன்னைக்கு நம்முடைய சுய பராமரிப்பை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய இதயத்தை நாம் பாதுகாக்க வேண்டும், அதிலிருந்து ஜீவ நீரூற்று புறப்படும் அப்படின்னு பைபிள் வசனம் நமக்கு சொல்லுது. நம்ம தேவனுடைய அன்பை ருசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை அவர் அன்பால் நிரப்புகிறார். அப்போதான் நம்மளை நாமே கவனிக்க முடியும், பராமரிக்க முடியும். நிறைய நேரம் நம்மளை நாமே நிராகரிக்கப்பட்டதா உணர்ந்தோம், எனக்குன்னு யாருமே இல்லையே அப்படிலாம் கூட நம்ம யோசிக்கிறோம். ஆனால் தேவன் எப்போதுமே உங்களை நேசிக்கிறார். அவருடைய பார்வையை நம்ம எல்லாருமே விலையேற பெற்றவர்கள். இதை மட்டும் மறந்துடாதீங்க. இப்போ நிராகரிக்கப்பட்டவங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா, நீங்கள் எங்களுடைய திறமை, எங்களுடைய குடும்ப பின்னணியை பார்த்து எங்கள் மேலே நீங்கள் அன்பு செலுத்தலை. நீங்கள் எங்களுடைய தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னே இருந்து எங்களை நீங்கள் பாதுகாத்தீங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. உங்கள் அன்புக்காக நன்றி. நீங்கள் எங்களை அங்கீகரித்ததற்காக நன்றி, ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. நிறைய நேரம் நாங்கள் மற்றவங்களை பிரியப்படுத்த விரும்புகிறோம், மற்றவங்களுடைய அங்கீகாரத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம். நிறைய நேரம் அது எங்களுக்கு ஏமாற்றத்தை தருது ஆண்டவரே. அதோட எங்களுடைய நிம்மதியை இழக்க செய்யக்கூடியதாக இருக்குது. எங்கள் மனதையும் ஆவியையும் ஆத்மாவையும் உடலையும் அது பாதிக்குது. நாங்கள் எங்களை நேசிக்க, எங்களை பராமரிக்க, இனி நாங்கள் மற்றவங்களை பிரியப்படுத்த முயற்சி செய்யாமல் உங்களை பிரியப்படுத்த உங்கள் முன்னாடி நேர்மையாக நாங்கள் நடக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இப்போ இந்த நேரத்தில் மனமுடைந்து வேதனையோடு இருக்கிற எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு நீங்கள் ஆறுதலை தாங்க. அவங்க உங்கள் மேலே நம்பிக்கை வைக்க, அன்பு வைக்க, தங்களை தாங்களே நிராகரிக்காமல் தங்களை ஏற்றுக்கிட்டு தங்கள் மேலே அன்பு வைக்கவும் அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகேன் அப்படின்னு பைபிள் வசனம் நமக்கு சொல்லுது. அதனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அவரிடத்துல ஒப்பு கொடுங்க. அவர் நம்மை வழிநடத்தி செல்வார். இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். சங்கீதம் 34:18. நிராகரிப்பு நம்முடைய மனசை உடைக்கும், நம்மளை காயப்படுத்தும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவன் நம்ம கூட இருக்காரு. நம்ம மேலே அவர் எப்பவுமே அன்பாக இருக்கிறார். இதுதான் நம்ம பைபிள் வசனம் மூலமாகவும் பார்த்தோம், நம்ம பார்த்த சாட்சியின் மூலமாகவும் பார்த்தோம். ஒருவேளை நீங்கள் தனியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனால் தேவன் உங்க கூட இருக்காரு. உங்கள் மேலே எப்போவுமே அவர் அன்பு செலுத்துகிறார். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அந்த அன்பை உங்களால் ருசிக்க முடியும். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்ப்போம். Sila
இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. நீங்க தொடர்ந்து தேவனுக்காக பாடுங்க. உங்ககிட்ட இருக்க வெளிச்சம் இந்த உலகம் முழுக்க பரவட்டும். நம்முடைய ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களுடைய சர்ச் கொயர் பாட வேண்டும் அல்லது உங்களுடைய ஸ்கூல் கொயர் பாடணும் அப்படின்னா நீங்க எங்களுடைய வெப்சைட்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க. எங்க அட்ரஸ் www.cbnindia.org/churchchoirinconcerts/register-your-choir. உங்களுடைய பாடல்களை பார்ப்பதற்கு நாங்கள் ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்த்த சோனாலியுடைய சாட்சி, பைபிள் வசனங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நாம் பரிபூரணமான ஜீவனை பெறணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய விருப்பம். அதனால நம்மையும் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களையும் தேவன் மாற்றுவார். இதை மட்டும் மறந்துடாதீங்க. நான் வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.